பப்பி இப்போ அமைதியாக படுத்துன்னு இருக்கு. எவ்வளோ காமாக படுத்துருக்கு பாருங்கள். அதுக்கு இந்த மூக்காண்ட இந்த இதோ இதோ இந்த மூக்குக்கு மேலே கொஞ்சம் அது அது செவன்னு இருக்குது. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த மருந்து வந்து போடணுன்னா இப்போ எப்படி ஓட போகுது பாரு. இப்போ எடுத்தாந்து போடுறேன் பாருங்க. எப்படி அந்த மருந்தை பார்த்தவொடனே ஓட போகுது பாருங்க. இந்த பாருங்க வாங்கிட்டு வந்து போடுறதுக்குள்ளே பெரும்பாடாகுது. இந்த பாரு ஆகுது பாரு. இந்த மருந்து நல்ல மருந்து. இதை போட்டால் நல்லா ஆகிடும். டாக்டர் தான் எழுதி கொடுத்தாரு. ஓடுது பாரு பத்தியா ஓட்டுக்காது. நானும் அந்த மருந்தை வெளியே எடுத்து போட முடியல. ஒரே ஓட்டம் ஓடுது. உஷாராயிடுச்சு போய். இங்கே வா கொஞ்சம் போட்டுக்கோ மருந்து. ஓடியா வாடி தங்க வா. இங்கே வா மருந்து போட்டு இந்த கீழ் வந்து போச்சு. காட்டு மூஞ்ச காட்டு பத்தியா காட்டு போடுன்றானே. மருந்து போடு. இங்கே வா. அப்புறம் கை காலை பிடிச்சிக்கின்னு தான் போடணுமா? இங்கே வா. ஓடி மூக்கை காட்டு பாரம்மா. ஏய் இப்படி பண்ணால் எப்படி அது? இங்கே வாங்க போடு பத்தியா பிடி. எங்கே அது? பிடி ஓடுது பாரு. மெத்த மேலே ஓடுது பாரு. இதே போராட்டம். இதை ஒருத்தர் பிடிச்சிக்கின்னு வாயை பிடிச்சின்னு போட்டால் தான் போட முடியும். வாயண்ட எங்கே தலையை விட்டு சுரண்டி வச்சுக்குது. இதில் விட்றது தலையை, அங்கே போய் அந்த அங்கே விட்றது தலையை விட்டு வேடிக்கை பார்த்து மூக்கை சுரண்டி வச்சுக்குது. மூக்காண்டா எப்படி சுரண்டி வச்சுக்கிது பாரு. மூக்காண்டா சுரண்டி வச்சுக்கிது பாரு. அதுக்கு தான் மருந்து போடுறான்னா ஓடுது பாரு. இந்த மூக்காண்டை பாரு எப்படி செவன்னு இருக்குது பாரு. இதுக்கு மருந்து போடுறேன்னா போடாத. நானும் பிதிக்கி அந்த மருந்தை வேஸ்ட்டாக போகுது. போட முடியாத போகுது. இது வரேன் பிதிக்க வேஸ்ட்டாக போகுது. ஓடுது பாரு. காட்டுறேன். இங்கே வாடா கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டி. செல்லம்மல்ல அம்மல்ல அடிச்செல்லாம் அப்பா வந்து பிடிக்க சொல்லிட்டு தான் போடணும். போடாது. இது திருட்டு போட்டு